இதுவரை நடத்தி கொண்டவர் இனிமேல் நடத்தி உங்களை உயர்ந்தடத்தில் வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பார். கர்த்தர் எங்களுக்கு ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் இப்படியாய் பாடலாம். இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினே கும்பலக்கா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினே கும்பலக்கா. நன்றி நன்றி ஐயா. மன்னித்து வல்லவராய் இருக்கிறவரினால் நம்மை ஆசீர்வதிக்க போற கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக அவர் எதில் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எதில் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய வியாதிகளை நீக்கி நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி. ஒரு பெண் விபத்திலே அடிபட்ட இடத்திலே மறுத்துவிட்டார். அவள் சென்னையில் ஒரு பிரபலமான மருத்துவமனையில சேர்ந்தார்கள். ஆனா தலையில அடிபட்டுச்சு. அது தலை சர்ஜரிக்கு பிரபலமான மருத்துவமனை. அவங்க சேர்த்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு 5-10 லட்சம் செலவு பண்ணி ஏதோ மிஷின் மாட்டி வச்சு அப்புறம் 5 நாள் ஆகி திருப்பி இன்னொரு பணம் ஆபரேஷன் பண்ண சொல்லும் போது வேறொரு மருத்துவர் அந்த பெற்றோரை சந்தித்து அந்த பெண் மறைத்திருந்தால் எடுத்துக்கொண்டு போவீங்களா சொல்லி வேறு விதமாய் கலைகளை செய்து அனுப்பி வைத்து விட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உயிரை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் டாக்டர்கிட்ட போறோம். சில நேரம் அந்த டாக்டரே நம்ம உயிரை எடுத்துடுறவங்களா இருக்கிறாங்க. வேடிக்கைக்கு ஒரு காரியத்தை சொல்வார். ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். காலையில் செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்டார், அம்மா இன்னைக்கு எத்தனை ஆப்ரேஷன்மா, எந்த ரூம் ஆப்ரேஷன், எந்தெந்த ரூம் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன்? அந்த செக்ரட்டரி சொன்னா, டாக்டர் 6ஆம் நம்பர் ரூம் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன், அப்புறம் 100ஆம் நம்பர் ரூம்ல இருக்க பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னா.
டாக்டர் சொன்னார், அப்ப நீங்க 6 சாகு 100 சாகு அப்படின்னு சொன்னார். அப்போ ஆபரேஷன் பண்ணா என்ன ஆகும்? சாவுதான். ஆனால் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், சங்கீதம் 65:2 சொல்லும், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவன் நம்மிடத்துல பணம் காசு எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்மிடத்துல ஏதோ பெரிய பெரிய தியாகமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிற தேவன் அல்ல. இல்ல சடங்காச்சாரமாக பாரம்பரியமாக தீமிதிக்க வேண்டும், இல்ல அனுபவம் இதை இருக்கணும் அதை அப்படியும் சொல்ற தேவன் அல்ல. நீங்கள் அழுது கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒரு வாழ்க்கையை மாற்றுவார். வேதத்திலே ஒரு ராஜா இருந்தான், எசேக்கியா என்ற அவனுக்கு ஒரு பெயர். அவனுக்கு திடீரென்று வியாதி, ராஜாவுக்கு வியாதி. என்ன ஆகும்? மன்னித்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகள் முன்னதாக தமிழகத்தை ஆண்ட ஒரு ராணிக்கு வியாதி, காப்பாற்ற முடியல. இன்றும் குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கிறார். அதுபோல ஒரு தேசத்தை ஆண்ட ராஜாவுக்கு வியாதி, எந்த மருத்துவராலும் சுகமாக்க முடியல. மரணம் வந்துருச்சு, மறிக்க போன கருவிருச்சு. தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை மறிக்க செய்ய போகிறார், நீ சாக போகிறாய் என்று சொல்லுகிறான். அப்போது அந்த ராஜா சொல்றான், சோர் பக்கமா திரும்பி அழுகிறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் சுவர்புறமாய் திரும்பி அந்த எசேக்கியா என்ற ராஜா தேவனை நோக்கி அழுது அழுது விண்ணப்பம் பண்ணுவான். ஆமென். கர்த்தர் சொல்லிட்டார், நீ சாக போற, நீ சாக போற என்று சொன்னார். அவன் சாக போகிறவன் அழுகிறான். நம்ம அழுதுட்டா நம்ம அப்பாவுக்கு மனசே கேட்காது. நமக்கே அப்படித்தானே, நம்ம பிள்ளை அழுதுச்சுன்னா நமக்கு மனசு கேட்காது. நம்ம விட குட்டி பிள்ளை யாரும் அழுதுட்டா நாமளே அடிப்போம், நாமளே திட்டுவோம். அவங்க அழுதுட்டாங்க, நம்ம மனசு கேட்காது. உடனே அவங்க கேட்கறத செய்வோம். நாமளே அப்படின்னா நமக்காய் சிறுவிலை ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இப்போ எசேக்கியாவை பார்த்து பேசுகிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில், எசேக்கியாவே நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ ஆலயத்துக்கு போவாய், உன் ஆயுசு நாட்களிலே 1 ஆண்டு அல்ல 2 ஆண்டு அல்ல 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடுப்பேன். ஹalleluya. அதாவது வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லுவோம், சங்கீதக்காரன் சொல்லுவான், அவர் உன்னிடத்தில் ஆயுசை கேட்டார், நீரோ அவரை என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை கொடுத்து. நம்ம லைஃப் நம்ம கேட்போம், நமக்கு எல்லா நாளும் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பார். மறிக்க போற ஒரு ராஜா, அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். இன்றும் அந்த தேவன் நம் மத்தியிலே வாழ்கிறார். எத்தனையோ கேன்சர் வியாதி உள்ள மக்கள் கர்த்தரால் தொடப்பட்டு சுகமாகி இன்றும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் வியாதி நீங்கி சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து வாசித்தீர்கள் என்றால் முதல் வசனம் சொல்லும், அங்கே பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது. அந்த மண்டபத்திலே அநேக மண்டபங்கள் உண்டு. அந்த அநேக மண்டபத்திலே அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். அதுல 38 வருடமாய் வியாதியோடு ஒரு மனிதன் பொறுத்திருக்கிறான். 38 வருடம் வியாதி. அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, பெற்றோர் இல்லை. 38 வருடம் என்றால் இயேசு பூமியில பிறப்பதற்கு முன்பிலிருந்தே அவன் வியாதியாய் மாறிவிட்டான். இயேசு பிறந்து 30வது வயதில் ஞானஸ்நானம் எடுத்தார். அதன் பிறகுதான் ஊழியத்துக்கு வந்தார். இவனுக்கு வயது 38. அப்ப இயேசு பிறப்பதற்கு முன்பிலிருந்தே அவன் வியாதி உள்ளவனாய் அந்த பெதஸ்தா மண்டபத்திலே படுத்து கிடக்கிறான். உதவி செய்ய யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை, செலவுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்க கூட ஆள் இல்லை. சரீரம் முழுது புண்ணெடுத்து நாற்றம் எடுத்து நாடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு அவனை தேடிதான் வந்தார், அவனை தேடி வந்தார். இன்றும் நம் வாழ்க்கையில் அப்படித்தான். நாம் நன்றாக இருக்கும் போது நம்மை சுற்றி 10 பேர் இருப்பாங்க. நம்ம தனியா கஷ்டப்பட்டு நம்முடைய சரீரத்தில் வியாதி வரும்போது தான் தெரியும் உண்மையான சொந்தம் எது. அதான் அடிக்கடி என் வாழ்க்கையில நான் சொல்லுவேன், when you laugh the whole world will laugh with you. நீ சிரிக்கும் போது உலகம் உன்னோடு கூட சேர்ந்து சிரிக்கும். but when you cry God will cry alone. நீ அழும்போது தனிமை நீ மாத்திரம் அழ வேண்டியிருக்கும். அந்த பாதையில நான் கடந்து போயிருக்கிறேன். நானும் என் மனைவி கடந்து போயிருக்கிறோம். ஊழியத்திலே கடந்து போயிருக்கிறோம். ஒவ்வொரு தேவ மனிதனும் அப்படி கடந்து போயிருப்பாங்க.
தேவ மனிதர்களை சிரிப்பை மாத்திரம் தான் அநேகர் பார்ப்பார்கள். அந்த காயப்பட்ட இருதயத்தை, உடைந்து போன இருதயத்தை இயேசு மாத்திரமே பார்ப்பார். அவர் வந்து ஆற்றுவார். அவர் வந்து ஆற்றுவார். அந்த 38 வருட வியாதியுள்ள மனிதனை இயேசு பார்ப்பார். அவனுக்காக மாத்திரமே இயேசு வந்தார். ராஜாக்களை தேடி போகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். நம்மை போன்ற திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளை தேடி வந்து விசாரிக்கிற தேவன் நம்முடைய இயேசு. இந்த வியாதியோடு இருந்த மனுஷனை பார்த்து கேட்டார், சுகமாக விரும்புகிறாய் என்று கேட்டார். ஆமான்னு சொன்னா பாருங்க. உன் பதுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று தான் சொன்னார். 38 வருடமாய் படுத்திருந்த ஒரு மனிதன். ஒருவேளை நீங்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இருப்பீங்க. நான் சொல்வேன், கடைசியா இப்ப எழுந்திருந்து தேவனை ஜெபிக்கலாம் சொல்லுவேன். எப்படி எந்திரிப்பீங்க? அப்படியே சோம்பல் முறிச்சு எந்திரிப்போம், கைகால் நெட்டி முறிச்சு எந்திரிப்போம், கைகால உதச்சு எந்திரிப்போம். ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாலே நம்மளால சரியா எழுந்திருக்க முடியாது. ஆனால் 38 வருடமாய் படுத்திருந்தவன் இயேசுவின் ஒரு வார்த்தை எழுந்து நட என்று சொன்னவனே அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். சுருட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். கர்த்தர் பலன் கொடுத்தார். நன்மை தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரை மருந்துக்கு காசு செலவு பண்ணிருக்கீங்களா? அந்த மருந்துக்கு போற காசை கர்த்தருக்கு விதைங்க. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அநேக சாட்சிகளை சொல்லலாம். எனக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இன்னொரு 10 நிமிஷம் நான் முடிக்கட்டும். ஒரு சாட்சி, நான் ஈஸ்வரனுக்கு அவர்களுக்கு பணி செய்யும் போது ஒரு மகள் பெங்களூர் பட்டணத்திலே வந்திருக்காங்க. அவங்க காரணம் வந்து அதே மாதிரி கர்ப்பிணி பெண். அந்த சகோதரர் சொன்ன மாதிரி 5 மாத குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கு இயேசுவை இயேசு யாருக்கிறாரு, இயேசுவை ஊழியர் நான் கிறிஸ்டியன்ஸ். அப்போ அந்த ஒன்மையா இருக்கிறதுனால அவங்க காலம் இந்த எங்க அந்த ஜபகோபுரம் வழியாதான் மருத்துவமனைக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்போ அந்த சகோதரி ஜெபிச்சு கொண்டே போனாங்க. நான் இந்த டெஸ்டுக்காக போறேன், குழந்தைய அபார்ட் பண்ணது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த டெஸ்ட்டுக்கு மாத்திரம் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை கர்த்தர் குழந்தை நல்லா இருக்கு நார்மல் சொல்லி, ஏசப்பா நீங்க யாரும் தெரியாது, ஒரு நார்மல் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை உங்க ஊழியத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜபகோபுரத்தை பார்த்துட்டு அதே போயிட்டாங்க. உங்களுக்கு இயேசு யாரும் தெரியாது, ஜபகோபுரம் தெரியாது, தினகரத்தை யாருமே தெரியாது. இயேசுவும் பேரு அதை பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. பக்கத்துல கல்யாணி ஹாஸ்பிட்டல் போனாங்க, டெஸ்ட் பண்ணாங்க. 2 நாள் அட்மிட் பண்ணி ரிப்போர்ட் வந்தது நார்மல் என்று சொல்லி. ஹalleluya. 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை இங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஹalleluya. நம்முடைய தேவன் ஜீவனை கொடுக்கிறார். அவர் இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மருத்துவர்களால் மருந்துகளால் தீர்க்க முடியாத வியாதியை கர்த்தர் சுகமாக்கி அதே ஜனங்கள் முன்பராய் சாட்சியாக இருக்கிறார். ஒருவேளை யோசித்து பாருங்க, இந்த சகோதரர் சொன்னாரு, இந்த சகோதரர் ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? This is a miracle. This is a miracle என்று சொல்வாங்க. அவங்க ரிப்போர்ட் எல்லாம் பொய்யாகி போனது. நானும் சமீபத்தில் அப்படித்தான் ஒரு சகோதரருக்காய் ஜெபித்தேன். அந்த சகோதரி ஒரு 3 ஆண்டுகள் முன்பதாக தொலைபேசியில் ஜெபித்தேன். அவர் கோமாவில் இருக்கிறார். அவருடைய தங்கை எனக்கு போன் பண்ணாங்க, பிரதர் என்னுடைய அக்கா என் தம்பி கோமாவில் இருக்கிறான். அவன் போன் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குன்னாரு. எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. ஆமா பாஸ்டர், அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு. திருவொற்றியூர்ல இருக்கிறாங்க, சென்னையில தான். அப்ப சொன்னார், ஆண்டவர் சொன்னா நான் ஜீவனை தருகிறேன்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் ஜீவனை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சித்தமானால் அவன் வாழ்க்கையில் ஜீவன் வந்தால் அவனுக்கு கர்த்தருக்கு சாட்சியா இருக்க சொல்லுன்னு சொல்லி. அவன் குடிகாரன், போதை பழக்கம் உள்ளவன், விவசாய பழக்கம் உள்ளவன், எல்லா பழக்கமும் உள்ளவன். ஆனால் திருமணமாகி 24 வயதில் திருமணமாகி 2 பிள்ளைங்க, 1.5 வயசுல ஒரு குழந்தை, 6 மாசத்துல ஒரு குழந்தை. வேதனையோடு இருந்தா. நான் ஜெபித்து முடித்தேன். டாக்டர் வெளில சொல்றாங்க, அந்த தம்பி இறந்துட்டான், எல்லாருக்கும் சொல்லிடுங்க. அந்த அக்கா சொல்றாங்க, இப்பதான் பாஸ்டர் சொல்றாங்க ஆண்டவர் ஜீவன் தருவாரு, டாக்டர் என்ன செத்துட்டான்னு சொல்றாங்க. ஓடி போய் ஐசியூ ரூம்ல பாக்குறாங்க. அவன் கண் திறந்து பார்த்துட்டு இருக்கிறான். இந்த அம்மா ஒரே நேரத்தில் டாக்டர் கத்துறாங்க. டாக்டர்ஸ் ஓடி வராங்க, நர்ஸ் ஓடி வராங்க. என்ன ஆச்சுன்னு பாக்குறான். அவன் செத்துட்டான்னு போர்வை மூடி தலையை மூடிட்டு வந்துட்டாங்க. இவங்க நீ குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறான். ரிப்போர்ட் பார்க்க மிஷினை பாக்குறாங்க. இசிஜி நார்மலா வேலை செய்யுது, கிட்னி நார்மலா வேலை செய்யுது, இருதயம் நார்மலா ஆயிடுது. எல்லாம் இழந்து செயலிழந்து போய் அட்மிட் பண்ணப்பட்ட மனிதன் அவன் கோமாவில் இருந்தான். அவன் கேட்கிற, என்ன ஏன் கூட சொல்லி நான் ஏன் வந்தேன் என்று கேட்டானா.
அப்போ டாக்டர் என்னாச்சு உனக்கு அப்படின்ற போது அப்போ சொன்னானா, நான் செத்து போயிட்டேன். நான் செத்து போன பிறகு அந்த பையன் பேரு ஏழுமலை. அவன் பையன் பேரு ஏழுமலை. நான் செத்து போன பிறகு ஒருத்தர் முன்னாடி போய் நின்றேன். இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது இல்லை. அப்போ நான் அவர் நீ யாருன்னு அவர் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, நான் தான்ப்பா இயேசு. என்னது? நான் தான்ப்பா இயேசு அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாரு. உனக்காக என் பையன் கீழே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ போய் என்று சொல்லி கேரட் ஒரு காயினை சுந்தர மாதிரி சுண்டி விட்டாரு. நான் திரும்பி வந்துட்டேன்னு சொன்னான். அல்லேலூயா. இன்னும் அந்த பிள்ளைகள் குடும்பமாய் சண்டை பண்ண வசந்தி வந்திருக்கிறார். டாக்டரால் மறித்துட்டான்னா சொல்ல முடியும். கர்த்தர் மறித்த சடலத்தை உயிரோடு எழுப்பி ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனால என்ன சரீரத்தில் என்ன பலவீனம் உண்டோ ஒரு நாளும் பயப்படாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவனை. உங்களுக்காய் செபிக்க போதகர் உண்டு. உங்களுடைய வியாதி நீங்க மன்றாடி போராடி செபிக்கிற ஒரு ஊழியர் உண்டு. உங்களுக்கு இந்த பகுதியில் சபை இருக்குது என்றால் அது சபைக்கு ஆசீர்வாதம் அல்ல, உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்க சபை உங்க பகுதியில் ஒரு ஹோட்டல் இருக்குன்னா ஹோட்டலுக்கான ஒரு பக்கம் பெனிஃபிட் கொடுக்கும். யாருக்கு பெனிஃபிட்? உங்களுக்கு தான் பெனிஃபிட். வீட்டுல டிஃபன் செய்ய மாட்டோம், உடனே ஓடி வந்து டிஃபன் வாங்கிடுவோம். விருந்தாளி வந்தோம்னா அந்த ஹோட்டல்ல நல்ல டிஃபன் இருக்கு வாங்கிடுவோம்னு சொல்லி ஓடி போய் வாங்குவோம். அது போல இந்த பகுதியில் சபை இருப்பது சபைக்கு ஆசீர்வாதம் அல்ல, சபையினால் உங்கள் ஊருக்கு, உங்கள் பகுதிக்கு, உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்க சபையை கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? கரங்களை கட்டி கர்த்தர். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன், நம்மை பூமியிலே ஆசீர்வாதமாய் வைப்பதில் மாத்திரம் அவர் வல்லவர் அல்ல, நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலும் அவர் சர்வ வல்லவர். அவரை தவிர யாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால்தான் அவர் யோவானின் சுவிசேஷத்தில் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவிடத்திலே வர. Except Jesus, nobody can take us to the heaven. நம்ம பரலோகத்துக்கு யாராலும் போக முடியாது. நாம தேவனுடைய பிள்ளையா மாறணும்னு ஆசைப்படுவோம். தேவனுடைய பிள்ளையா மாறிட்ட பிறகு எப்படியாவது ஆண்டவர்கிட்ட போகணும், பரலோகம் போகணும் என்றுதான் ஆசைப்படுவோம். அதைத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆசைப்படுவாங்க, அதைத்தான் ஊழியக்காரர்களும் ஆசைப்படுவாங்க. அதற்காக எத்தனை நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் ஊழியர் ஒரு நாளும் விட்டுட்டு போக மாட்டாங்க. எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போகணும், நான் மாத்திரம் அல்ல என்னோடு கூட ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு பரலோகத்துக்கு போகணும். என் பகுதியில் இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவும் நஷ்டப்பட்டு போயிடக் கூடாது என்பதற்காக அவமானத்தை, நிந்தையை, வெட்கத்தை, அசிங்கத்தை சுமந்து கொண்டு பரலோக ராஜ்யத்திற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டு ஒவ்வொரு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் அப்படித்தான் வாழணும். இந்த உலகத்துல கண்டிப்பா கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா வச்சிருப்பார். நமக்கு வீடு கொடுக்கிறதுக்கோ கார் கொடுக்கிறதுக்கோ ஒரு ஆண்டவர் அது வேணும், அவர் எல்லாம் கொடுப்பார். ஏன்னா உலகத்தையே படைச்சுதான் நம்மளை படைச்சார், சரிங்களா? அப்போ நமக்கு வேணுங்கிறது எல்லாம் வச்சிருக்காரு, தருவார். அதோடு கூட நாம் இந்த பூமியில வாழ்ந்த பிறகு அவரோடு என்றென்றைக்கு வாழ்ந்ததால் ஒரு இடத்திலே நம்மை கொண்டு போய் வைப்பார். அது அவரால் மாத்திரமே முடியும். அதனால்தான் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்லும், ஒரு வியாபாரி இருப்பான், அவர் நல்ல முத்தை பார்ப்பான். அந்த நல்ல முத்து ரொம்ப நிறைய விலை இருக்கும். அதனால தங்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் கொடுத்து அந்த நல்ல முத்தை வாங்க முயற்சி பண்ணுவான். அது போலதான் பரலோக ராஜ்யம் என்பது என்னுடைய பிள்ளைகளே. ஆனா இந்த பரலோக ராஜ்யத்துக்கு எவ்வளவு பெரிய பணக்கான ராஜ்யம், அது ஜியோ கம்பெனி ஓனரானாலும் சரி, மூடிக்கு போன ஏர்டெல் கம்பெனி ஓனராக இருந்தாலும் சரி, ஏடிபி ஓனராக இருந்தாலும் சரி, இல்ல எப்பேற்பட்ட ஆளு, ஒசாமா பின் லாடனும் சரி, ஒபாமாவும் சரி, ட்ரம்பா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பிஎம் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும் ஒரு இன்ச் இடத்தை கூட பரலோகம். ஆமென். பூமியில வேணா மிரட்டி வாங்கலாம், இது பொறம்போக்கடா ஏரியோட கூட நான் ஆளை வச்சு மிரட்டி வாங்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா பரலோகத்துல ஒரு புள்ளி இடத்தை கூட பணத்தை வச்சு வாங்க முடியாது. தேவ சமூகத்துல வந்து தேவனிடத்திலே ஆராதித்து தேவனுடைய பிள்ளைகளை மாறி தேவனுக்காய் வாழ ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு விசா கொடுத்துருவார். அதுக்குதான் இந்த சபை, அதுக்குதான் இந்த ஊழியம், அதற்குதான் இந்த விசேஷித்த கூட்டம். ஒருவேளை உங்கள் பகுதியில் இருக்கின்ற ஷாலோம்
எஃப்ஜி சர்ச்சுடைய பாஸ்டர் தாசன் நினைச்சிருந்தானா அவர் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட வெளில எங்கேயும் போயிருக்கலாம், இல்லைங்க வசூல் பண்ற டீம் எங்கேயும் வெளில போயிருக்கலாம், பாஸ்டர் சார்லஸ் அவர் குடும்பத்தோட வேற ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிருக்கலாம், இல்ல கேஎஃப்சில ஆர்டர் பண்ணிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீட்டுல வெயிட் பண்ணி சாப்பிட்டுருக்கலாம். கரெக்ட் தானே? அந்த நேரத்தை எல்லாம் செலவிட்டு பணத்தை செலவு செய்து ஏன் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினார்கள்? நீங்களும் நானும் பரலோகத்தை இழக்கக்கூடாது. கூட்டம் இதற்காக அவர் அதிகமாய் உழைத்திருப்பார், அதிகமாய் செபித்திருப்பார், அநேகத்தை போய் சந்தித்திருப்பார், அநேக பணத்தை செலவு செய்திருப்பார். ஆனா இதுல எதுக்காக? அவருக்காக போறதுக்கா? அவர் வசதியா வாழ்றதுக்கா? இல்லை இல்லை இல்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நம் ஒவ்வொரு வியாதிகள் நீங்க இந்த கோவிலம் பார்க்கும் போது இன்னைக்கு வரைக்கும் நீங்க கீழான நிலையில இருக்கீங்க, சாதாரண வீட்டுல வாழ்ந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் நிலை மாற வேண்டும் என்பதற்காக, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, இயேசு உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக, இயேசுவால் மாத்திரமே நம்மை பூமியிலையும் வாழ வைக்க முடியும், பூமிக்கு பிறகு பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். எனவே நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த சபை ஆராதனை காலை 8:30 ஆராதனை வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்கள் போதர் சபையில் எங்கேயும் விசுவாசியா இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் சபை போதர் என்ன ஊழியம் சொன்னாலும் ஊழியம் செய்யுங்கள். சபையில் பாய் போட சொன்னா பாய் போட சொல்லுங்க, சேர் போட சொன்னா சேர் போடுங்க, லைட் போட சொன்னா லைட் போடுங்க. ஏன்னா சில பேர் நினைக்கலாம், என்ன பாய் போட சொல்லிட்டாங்க, நான் பிஏ படிச்சிருக்கிறேன், எம்பிஏ படிச்சிருக்கிறேன், என்ன பாய் போட சொல்லிட்டாங்க. ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளை என்ன வேலை தெரியும். ஒரு அப்பாவுக்கு தான் அந்த பிள்ளை எதுல வீக் எதுல ஸ்ட்ராங்னு தெரியும். சரியா? ஒரு குட்டியா ஒரு பையன் இருக்கும், அவன் 10 சேர் தூக்குவான், என்ன மாதிரி மோட்டாவா இருப்பான். ஒரு என்ன போய் எலக்ட்ரிஷன் ஒயர் கனெக்ஷன் கொடுக்க சொல்லுங்க, சாக்கு அடிச்சு கீழே விழுந்துருவேன். ஆனா அவன் படிச்சிருக்கவே மாட்டான், அவன் ஒயர் கனெக்ஷன் கொடுப்பான். அப்போ அந்த தகப்பன், உங்கள் சபை தகப்பனுக்கு அவருடைய பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேலை, யாரை எதை செய்வாங்கன்னு தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் சபை போதோடு கைகளை கோர்த்துக் கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை பிளஸ் ஆகும். கோயிலை பார்க்கும் போது உங்களால் கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரலாம். இதை ஒன்னே ஒன்று செய்யுங்க, உங்களால் உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பணத்தை எல்லாம் சொல்ல மாட்டேன், உங்கள் குடும்பத்தின் தேவைகளை போக மீதி எடுக்க முடிந்தால், ஆனால் அதையும் சிறந்ததை நீங்கள் ஊழியத்திற்கு என்று விதைத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 2 காசு தான் ஏழை போட்டார், அதைத்தான் கர்த்தர் தினம் பண்ணார். ஆமென். அதனால உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய காணிக்கைகளை, உங்களுடைய பக்தியை இந்த சபையில வந்து நீங்கள் போதோடு கரம் பிடித்து நடத்துவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பூமியிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பரலோகத்திலும் மேன்மையை வைப்பார். எந்த சர்வ வல்லமை உள்ளவர்களால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும், நம்முடைய வியாதியை நீக்க முடியும், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும். நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இப்ப நம்ம செய்ய போறோம். ஆண்டவரே, பாவத்தினால நான் மன்னிச்சிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பாவம் பண்ணிருக்கோம் தெரியும், கர்த்தர் அறிவார், எனக்கு தெரியாது. என்னிடத்தில் என்ன பாவம் உண்டு என்பது ஈவன் என் பையன் ஜோஷுவாக்கு தெரியாது. என்னிடத்துல என்ன பாவம் உண்டு என்பது இந்த தம்பிக்கு தெரியாது. But God knows one sin that some could have. அவர்கிட்ட நான் போய் சொல்ல முடியாது. ஆனா டீச்சர்ஸ் அன்பு பாஸ்டர் பாவமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. When we show அன்பு, you have a sin, yes I am a sinner. பாவத்தை அறிக்கை செய்யுங்க. யார் எந்த வியாதியாலும் பயப்படாதீங்க, எந்த வியாதியாலும் பயப்படாதீங்க. நின்று போகிற ஹார்ட் தைரியமா சொல்லுங்க, இந்த ஹார்ட் நின்னாலும் பரவாயில்ல, ஹார்ட் ஆரம்பிக்கும். ஹார்ட் நிக்க விட மாட்டாரு, அப்படியே நின்னாலும் நம்ம ஹார்ட் நிற்காது, அங்க அடிக்க ஆரம்பிக்கும். மூன்றாவதாக, அவரோடு கூட நான் இருக்க போறேன். பூமியில நான் ஒருவேளை கஷ்டத்தை அனுபவிக்கலாம், ஒருவேளை நான் பாடுகளை அனுபவிக்கலாம், துக்கத்தை அனுபவிக்கலாம். ஆனா இன்று இந்த சபையில வந்து சேர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்த நாளிலிருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா என் வாழ்க்கை அநேக சாட்சிகள் உண்டு. தேவர்களே, ஒரு நாள் என்னுடைய தாயாரை என்னை வைத்து மிதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த மகன் இயேசு ஏற்றுக்கொண்டானே, பிராமண குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டானே, இந்த பிராமண குடும்பத்தை விட்டு போயிட்டானே என்று சொல்லி. ஆனா சொன்ன கண்ணை மூடி படுத்திருந்தேன், கண்ணை திறக்கல. அம்மா காலம் தட்டி ஆண்டவர் ஒரே பிரேயர் பண்ண, ஆண்டவரே நான் கண்ணை மூடி படுத்திருக்கிறேன்,
ஒருவேளை இதுதான் என் கடைசி நிமிஷம், நீ அந்த பூமியில கண்ணை திறக்க மாட்டேன்னா, நான் கண்ணை திறப்பது பரலோகத்தில் இருக்கணும், நரகத்துக்கு மட்டும் போகக்கூடாது. உமக்காய் முன்வைத்திருக்கால நான் பின்வைக்க மாட்டான்றவரை அப்படின்னு சொல்லி படுத்தேன். என் அம்மாவை கர்த்தர் திரும்பி விட்டார். என் அம்மா என்னை கடந்து போனார்கள். இன்று உங்கள் வந்து என்னை கர்த்தர் ஊழியராய் வாழ்ந்தாலும் இயேசு, மரித்தாலும் இயேசு. இயேசு எனக்காக யாவை